தினமும் 5 சமையல் குறிப்புகள். அல்வா செய்யும் போது எப்போதுமே ரொம்ப கெட்டியா செஞ்சிடாம அடமாவு பதத்துக்கு கொஞ்சம் லூஸாவே செய்யுங்க. ஏன்னா அது ஆறும் போது சரியா கெட்டியா ஆயிடும். சாதம் பிரியாணி வகைகளை சூடுபடுத்த போறீங்க அப்படின்னா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு ஹை டெம்பரேச்சர்ல 2 நிமிஷம் ஓவன்ல வச்சு எடுத்தாலே போதும். கீரை கூட்டு செய்யறதுக்கு பொடி பொடியா நறுக்கிட்டு இருக்காம 1-2 பிச்சு போட்டு தண்ணி தெளிச்சு குக்கர்ல வேக வச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறமா லேசா மிக்சில ஓட்டி எடுத்தாலே போதும். நம்ம கைட்டு அரைஞ்ச மாதிரி நல்லா மசிஞ்சிடும். சத்து வேஸ்ட் ஆகாது. உருளைக்கிழங்கு சிப்ஸ சீவிட்டு ஒரு வெள்ளை துணியில கட்டி கொதிக்கிற தண்ணியில போட்டு ஒரு 5 நிமிஷமா விட்டுருங்க. அதை எடுத்து குளிர்ந்த உப்பு தண்ணீர்ல முக்கி எடுத்து அதுக்கப்புறமா நம்ம வறுத்து பார்த்தோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் நல்ல வெள்ளையா கரகரப்பா இருக்கும். பொதுவா நம்ம பால்ல எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அதை கொதிக்க வச்சு வடிகட்டி பன்னீர் எடுப்போம் இல்லையா? அப்படி எடுக்கும்போது அந்த மீதமுள்ள தண்ணீர்ல நிறைய சத்துக்கள்லாம் இருக்கும். இதை நம்ம வேஸ்ட் பண்ணிடாம சூப் இல்ல குருமால சேர்த்துக்கலாம். இல்ல சப்பாத்தி மாவு பசையது கூட அந்த தண்ணியை ஊத்தி பசையலாம். ரொம்ப ருசியாவும் சத்தாவும் இருக்கும்.